அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு விதத்துல அதற்கு முன்னாடி சிபிஎம் சிபிஐ இயக்கங்கள் இயங்கிய பகுதிகளுக்குள்ள இது வந்து முடிஞ்சிருச்சு. இப்ப ராஜஸ்தான்லயோ அல்லது வந்து குஜராத்லயோ வெஸ்டர்ன் யூபிலேயோ இந்த மாதிரி இமாச்சல்லையோ இந்த மாதிரி பகுதிகளுக்கு வந்து இந்த அமைப்பு 67க்கு பின்னாடி எக்ஸ்பேண்ட் ஆகவே இல்லை. இது முழுக்க முழுக்க கிழக்கு இந்தியா, தெற்கு இந்த மாதிரியான பகுதிகளோட அது வந்து முடிஞ்சிச்சு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா இப்போ வந்து கல்கத்தா எழுச்சி, அதற்கு முன்னாடி மின்னாப்பூர், அதற்கு முன்னாடி கோபிபல்லபூர், அதற்கு முன்னாடி நக்சல்பாரி, இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் அடக்க அடக்க வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அது வந்து ஒரு குறிப்பிட்ட புவியியல் பரப்புக்குள்ள முடங்கிதான் இருந்தது. அதற்கு வந்து வெளியே அது வந்து போகவே இல்லை. இப்போ இதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா அது வந்து இந்தியாவோட வரலாறுல இருக்கு. இந்தியாவுடைய பொலிட்டிக்கல் மையங்கள்ல முக்கியமானது கல்கத்தா. இப்போ மேற்கு கிழக்கு ரெண்டு வங்காளத்திலையும் இப்ப அனுசீலன் சமிதி, யுகாந்தர் இந்த மாதிரியான பழைய ஆயுத போராட்ட விடுதலை போராட்ட இயக்கங்கள்ல இருந்தவங்க இந்த கட்சிக்கு வந்து முதுகெலும்பா அமைஞ்சாங்க. கல்பனாதத்தெல்லாம் அப்படி வந்தவங்க தான். அதற்கு பின்னாடி ஒரு இன்டெலெக்சுவல் மையமா கல்கத்தா இருந்தது. இப்போ தெபகா எழுச்சி இது எல்லாமே மேற்கு வங்காளம் கிழக்கு வங்காளம் ரெண்டு பகுதிகளிலும் நடந்தாலும் கூட ஒரு அறிவு தளத்துல மையமா அது இருந்தது. பீகாரும் கூட, பாட்னாவும் கூட சமூக இயக்கங்களுக்கு ஒரு தளமா இருந்தது. காந்தி கூட அந்த சாம்பிராணி இயக்கம் இதெல்லாம் வந்து அங்க நடத்துறாரு. விவசாயிகளுடைய போராட்டம் அப்படிங்கிறது 1857 இருந்தே, அதற்கு கொஞ்சம் முன்னாடி காலத்துல வந்து பீகார் கங்கை பகுதிகளில் நடக்கிறது அப்படிங்கிறது வந்து வழக்கம்தான். ஆனா அதே நேரத்துல மேற்கு இந்தியால நீங்க பாத்தீங்கன்னா பஞ்சாபை தவிர மற்ற பகுதிகளில் அதனுடைய தாக்கமே இல்லை. பின்னாடி கொஞ்சம் கொஞ்சம் வந்துச்சு, ஆனா வந்து அதனுடைய தாக்கம் இல்லை. என்ன காரணம் அப்படின்னா பிரிவினையில அங்க இருந்த அரசியல் மையமான லாகூர் வந்து பாகிஸ்தானுக்கு போயிருச்சு. போனதுக்கு அப்புறம் என்ன, இந்த லாகூரை மையமாக கொண்டதுதான் அந்த பகத்சிங்குடைய இந்தியன் ரிபப்ளிகன் ஆர்மி, சோசியலிஸ்ட் ஆர்மி, இந்த மாதிரியான இயக்கங்கள், அந்த லால் கம்யூனிஸ்ட் இயக்கம், இப்படி பல்வேறு இயக்கங்கள் அங்க இருந்தது. கல்கத்தாவுடைய பாத்திரத்தை வந்து மேற்கு இந்தியாவில் வகித்தது லாகூர். லாகூர் வந்து இல்லாம போனது அப்படிங்கிறது வந்து ஒரு அரசியல் வெற்றிடத்தை வந்து ஏற்படுத்துச்சு. அந்த வெற்றிடத்தை வந்து டெல்லினால நிரப்ப முடியல. டெல்லி வந்து ரொம்பவும் மெதுவா வளர்ந்து வந்த ஒரு சிறிய நகரமா தான் அந்த காலத்துல இருந்தது. ரொம்ப காலமா டெல்லியுடைய மக்கள் தொகை அப்படிங்கிறது 14-15 லட்சம் இப்படிதான் இருந்தது. அதுல பெரும்பகுதி அகதிகளா வந்தவங்க தான் பிரிவினையொட்டி. பாம்பேல வந்து ரொம்பவும் வலிமையான ஒரு இடது இயக்கம், தொழிற்சங்க இயக்கம் இருந்தாலும் கூட பாம்பேவால கல்கத்தாவுடைய பாத்திரத்தை வந்து வகிக்க முடியல. அப்போ நம்மளுடைய சாரு மஜும்தார் தலைவராக இருந்த அந்த காலகட்டத்துல வந்த அந்த எழுச்சிகள் மேற்கு இந்தியாவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகவே இல்லை. பெரும்பகுதி அதற்கு வந்து வெளியே இருந்தது. பல கோடி மக்கள் வாழ்ந்துட்டு இருந்த கங்கை பகுதிகளில், கங்கை சமவெளி பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க, அதுல கூட ஊபி அதற்கு வந்து வெளியே தான் இருந்தது. ஸோ இது வந்து தவிர்க்க இயலாத விதத்துல நீண்டகால மக்கள் யுத்த பாதையில தான் போய் தீர வேண்டிய ஒரு நிலைமையும் வந்து உருவாகுது. 1975க்குள்ள வந்து விடுதலை பண்ணிடுவோம், கங்கை சமவெளியில அணிவகுத்து செம்படை வந்து போகும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சாத்தியம் இல்லாத ஒரு நிலைமை தான் இருந்தது. அதை வந்து பின்னாடி வந்த தோழர்கள் வந்து மிகச்சரியா நிறைவேற்றுறாங்க. முதல்ல போஜ்பூர் பிரதேசம், போஜ்பூர், பலமு, ஜெகானாபாத்னு சொல்லிட்டு அந்த சென்ட்ரல் பீகார்ல லிபரேஷன் அமைப்பும், அதற்கு பின்னாடி எம்சிசியும், பார்ட்டி யூனிட்டி, இந்த மாதிரியான அமைப்புகள் வந்து ரொம்பவும் வலிமையான விவசாயிகள் இயக்கத்தை வந்து கட்டுது. இந்த இயக்கங்கள் வந்து முதல்ல வந்ததை போன்ற வெடிப்புகளாக இல்லாமல் ஆழமான வேர்களை கொண்டதா இருக்கு. அதே மாதிரி நம்ம எல்லாருக்கும் தெரியும், தெலுங்கானா பகுதி ஜகித்யால் பகுதியில் ஏற்பட்ட அந்த மிகப்பெரிய எழுச்சியை தொடர்ந்து அங்கேயும் ஒரு வலிமையான ஒரு இயக்கம் உருவாகுது. நம்மளுடைய தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் இந்த பகுதியிலையும் தோழர்கள் வந்து பரவலா வேலை செய்யறாங்க. ஸோ இது வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா ஒரு கெரில்லா மூவ்மெண்டா தான் வந்து வளர முடியும். ஒரு பெரிய தாக்கத்தை, ஆட்சியை கவிழ்ப்பதற்கான இடத்துக்கு வருவதற்கான
வாய்ப்பை வந்து அது முதல்லயே இழந்துருச்சு. அப்போ நம்மளுடைய வேலையா வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு வலிமையான ஒரு ஆயுத போராட்ட ஒரு இயக்கத்தை கட்டி அமைப்பது அப்படிங்கிறது தான் வந்து அதனுடைய அடிப்படை வேலைகளா இருக்கு. இப்போ பீப்புள்ஸ் வார பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து அவங்க வந்து முயற்சி பண்ணிட்டே தான் இருந்திருக்கிறாங்க. அது வந்து கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ ஆர்கனைசர்ஸ வந்து குஜராத்துக்கு அனுப்புவாங்க. அப்படின்னெல்லாம் செய்திகள் அரசல் புரசலா வரும். அப்புறம் அது என்னாச்சு அப்படின்னு சொல்லி தெரியல. அது அதற்கான வாய்ப்புகள் வந்து அங்க இல்ல போல இருக்கு. இப்ப ராஜஸ்தான்ல சிபிஎம் கட்சி வந்து பழங்குடி மக்களை வந்து திரட்டி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த வாய்ப்பு வந்து மாலே அமைப்புக்கு கிடைக்கல. ஏன்னா ரொம்ப காலமாவே இந்த பகுதிகள் வந்து ரொம்பவும் பின்தங்கின பகுதிகளா இருந்தது. ஒரு சமஸ்தான மன்னர்களுக்கு கீழே இருந்த பகுதிகள் இந்த பகுதிகள் எல்லாம். அதே மாதிரி சமூக இயக்கங்கள் நேரடியா வராத பகுதிகள், அரசியல் மையங்கள்ல இருந்து விலகி இருந்த இந்த பகுதிகள். அங்க போய் நிதானமா உட்கார்ந்து வேலை செய்யறதுக்கான ஒரு சூழல் வந்து அமையல. அது இன்னமும் விரிவான ஒரு ஆய்வுக்குட்படுத்த வேண்டிய ஒரு ஒரு விஷயம். இந்த பகுதி வந்து இந்தியாவுடைய இடது அரசியலுக்குள்ள வராதது அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இந்திய அரசியல்ல ஏற்படுத்திட்டே இருக்குது. என்னவா இருந்தாலும் அது வந்து பாக்கெட்ஸ்ல தான் அப்படிங்கிறது அந்த ஒரு இதான் ஒரு 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 இலக்கணமா போனதுக்கு வந்து இதுதான் காரணம். இப்போ நீங்க வந்து எலெக்ஷன் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வெஸ்ட் பெங்கால், திரிபுரா, கேரளா, அப்புறம் ஆந்திரா, தமிழ்நாட்டில் கொஞ்சம் 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 அஸ்ஸாம், இப்படி வந்து திட்டா இருக்கிறதுக்கு காரணமே இந்தியாவுடைய பல கோடி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற மேற்கு கங்கை பகுதி, மேற்கு பகுதிகளில் எக்ஸ்பேண்ட் ஆகாத ஒண்ணுதான். அதற்கு பின்னாடி முக்கியமான ஒரு கெரில்லா மையங்களை வந்து உருவாக்குறாங்க. தமிழ்நாடு மாதிரியான பகுதிகளிலையும் வேறு பல பகுதிகளிலையும் மாலை அமைப்புகள் ஓரளவுக்கு இயங்கக்கூடிய ஓரளவுக்கு வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய மக்கள் திரள் அமைப்புகளை உருவாக்குறாங்க. அது நமக்கு கண்ணு முன்னாடி தெரியும். தொடர்ந்து வளருது. அறிவுஜீவி தளத்துல மிக முக்கியமான ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்துது. அது இப்ப நம்ம கண்ணு முன்னாடி தெரியும். நம்ம தோழர் வந்து துரைசண்முகம் வந்து பேசினதுல இருந்து பேசியிருக்காரு. அப்புறம் அதை தவிரவும் புதிய கலாச்சாரம் இதெல்லாம் வந்து குறிப்பிடத்தக்க முக்கியமான ஒரு பங்காற்றவும் செஞ்சிருக்காங்க. இப்ப மாலை இயக்கத்துடைய தாக்கத்தினாலதான் மாலை இயக்கத்துடைய இதழ்கள், மாலை இயக்கத்துடைய பங்களிப்பு, இப்ப செந்தாரகை அந்த மாதிரியான கவிஞர்கள், இன்குலாப் இதெல்லாம் இருந்ததுனாலதான் இப்ப கடந்த 20 ஆண்டுகளா தமிழ் இலக்கியம் சந்திச்சுட்டு இருக்கிற பின்னடைவு இதற்கு முன்னாடியே வராம தமிழ் இலக்கியம் காப்பாற்றப்பட்டது. இல்லைன்னா இது முதல்லயே வந்து வந்திருக்கும். அந்த நிலை வந்து வரல. தமிழ் இலக்கியத்துல நிறைய பரிசோதனைகள் முயற்சிகள் வந்து நடந்தது. நிறைய பேசினாங்க. ஈழத்துடைய தாக்கமும் அதுல வந்து இருந்தது. வெக்கை மாதிரியான இலக்கியங்கள் அதுல வந்தது. அதற்கு பின்னாடி அந்த தாக்கத்தை நம்ம இழந்ததற்கு பின்னாடி என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா இண்டிவிஜுவலிசம், தனி மனித தன்மை வாய்ந்த இலக்கியங்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு இலக்கியத்துடைய ஒரு மையத்துக்கு வந்துருச்சு. இலக்கியம் அப்படிங்கிறது நானு, எனக்கு, எனக்குள்ள என்னுடைய மனம், அதனுடைய பல்வேறு பிரச்சனைகள், சமூகத்திலிருந்து நான் எப்படி அந்நியப்பட்டிருக்கேன், இந்த சமூகம் எப்படி என்னைய வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்குது, இந்த மாதிரியான விஷயங்களை பேசுறது அப்படிங்கிறது இலக்கியத்துடைய முன்னணிக்கு வந்திருக்கு. இது ஒரு விதத்துல பார்த்தா உலகு தழுவிய ஒரு ஒரு தன்மை தான். இப்ப காலச்சுவடு மாதிரியான பதிப்பகங்கள் உலகம் முழுக்க போய் உலகத்துல சமீப காலங்கள்ல ரொம்ப பிரபலமா இருக்கிற எழுத்துக்களை தமிழுக்கு கொண்டு வராங்க. அதுவும் இந்த மாதிரியான தனிநபர் தன்மை கொண்ட இலக்கியங்கள் தான். நான் இது என்ன எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னா இந்த நிலைமை வராம தடுத்ததுல மாலை இயக்கம் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பை வந்து வகிக்குது. அதே மாதிரி அந்த அரசியல் பார்வை அப்படிங்கிறது நமக்கு வந்து இன்டர்பிரட் பண்ண முடிஞ்சது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ இலங்கை பிரச்சனை வருது. 1983ல இலங்கை படுகொலை வந்து நடக்குது. அப்ப வந்து முக்கியமான ஒரு முழக்கம் என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா இந்திய ராணுவத்தை இலங்கைக்கு வந்து அனுப்பு, ஈழத்தை ஏற்படுத்தி கொடுங்க பங்களாதேஷ் மாதிரி அப்படிங்கிறதுதான் ஒரு முக்கியமான ஒரு முழக்கமா வந்து இருந்தது. அப்ப மாலை அமைப்புகள் வந்து இது தவறான முழக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்திய ராணுவம் ஒருபோதும் ஒரு தேசிய இன விடுதலைக்கு வந்து உதவாது
பங்களாதேஷுடைய பிரச்சனை அப்படிங்கிறது பாகிஸ்தானை பலவீனப்படுத்துவதற்காக செஞ்சது. அதற்கு பின்னாடி இன்னைக்கு வரைக்கும் பங்களாதேஷ் வந்து ஒரு நிலையான இடத்துல தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்கு இடைஞ்சலா இருக்கிறது வந்து இந்தியா தான் அப்படிங்கிற அந்த அரசியல் பார்வையை மாலை அமைப்புகள் வந்து வச்சுது. தமிழ் தேசியவாதிகள் பயங்கரமா கொந்தளிச்சாங்க, கோவப்பட்டாங்க. இது மிகப்பெரிய ஒரு தப்பு, நீங்க வந்து தமிழின துரோகிகள் அப்படி இப்படின்னு எல்லாம் வந்து சொன்னாங்க. அதுக்கு பின்னாடி தெரியுது ஒரு 5 வருஷத்துல இந்திய அமைதி காக்கும் படை அந்த இடத்துக்கு போச்சு. இப்போ என்னன்னா இந்த மாதிரியான ஒரு அரசியல் பார்வையை வந்து மாலை அமைப்புகள் தான் வந்து கொடுத்தது. இதை வந்து சிபிஎம் சிபிஐ வந்து செய்யல, மாலை அமைப்புகள் தான் இதை வந்து கொடுத்தது. இந்தியா வந்து ஒரு துணை வல்லரசா ஒரு பேட்டை ரவுடியா செயல்படுது அப்படின்னு எல்லாம் வந்து முதல்ல மாலை அமைப்புகள் வந்து பேசுறதை கேட்கும்போது அதிர்ச்சியா இருக்கும். என்னது இப்படி எல்லாம் வந்து சொல்றாங்க நம்ம நாட்டை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது உண்மை அப்படிங்கிறதையும் நிலைநாட்டக்கூடிய அளவுக்கு வந்து ஒர்க் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னு சொன்னா இந்த மார்க்சிய பார்வை அப்படிங்கிறத வந்து நம்ம இழந்துட்டு பெரியாரிய அம்பேத்கரிய பார்வை இந்த மாதிரியான பல்வேறு பார்வைகளை வந்து நம்ம மேற்கொள்றதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ஒண்ணு நடக்குது அப்படின்னா அது என்ன அப்படின்னு சொல்லி நம்மளால வந்து புரிஞ்சுக்கவே முடியாத ஒரு சிக்கல் இருக்கு. இப்போ இப்ப நடந்த அந்த இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில நடந்த ஒரு சின்ன லெவல்லையான ஒரு போர், இப்படி ஒண்ணு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால முன்னாடி சொல்லவே முடியல, பார்க்கவே வந்து முடியல. இப்படி பல பின்னடைவுகளுக்கு வந்து இந்த அமைப்புகள் வந்து உள்ளாயிருக்கு. இப்ப நம்ம திருப்பியும் இதற்கு நக்சல்பாரி அமைப்புக்கு வருவோம். இப்போ நக்சல்பாரி அமைப்புகள் வந்து ஒரு சில மையங்கள்ல கொரில்லா மண்டலங்களை வந்து உருவாக்குறத சக்சஸ்ஃபுல்லா பண்ணாங்க. அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பாய்ச்சல் அப்படிங்கிறது பீப்புள்ஸ் வார் குரூப்பும் எம்சிசியும் பார்ட்டி யூனிட்டியும் இணைஞ்ச ஒண்ணு. அது வந்து இந்தியால ஒரு பெரிய அமைப்பா வந்து மாறுச்சு. தடுக்கவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பாய்ச்சல்ல முன்னேறி போயிட்டு இருக்கு. ஒரு 150-60 மாவட்டங்கள்ல அவங்க இருக்கிறாங்க. கொஞ்சம் அது மிகைப்படுத்தப்பட்டதா இருந்தாலும் அப்படியெல்லாம் வந்து சொன்னாங்க. இந்திய அறிவாளி வர்க்கத்துல ஒரு பெரிய பகுதி அதை வந்து சப்போர்ட் பண்ணுச்சு. தமிழ்நாட்டிலையும் ஒரு அதனுடைய தாக்கம் இருந்தது. இங்கே தமிழ்நாட்டுக்கே உரிய தன்மைகள்ல பெரிய ஒரு வளர்ச்சி இருந்துச்சு. தமிழ்நாட்டில் அண்மையில வெற்றிகரமா நடந்த மிகப்பெரிய ஒரு போராட்டம் வந்து ஸ்டெர்லைட் போராட்டம். அந்த போராட்டத்தை முன்னாடி நின்று நடத்தினதுல மக்கள் அதிகாரம் மிக முக்கியமான ஒரு பங்கை வந்து வகிச்சுது. நேரடியான ஆயுத போராட்டத்துல இல்லை அப்படின்னு சொன்னாலும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு வளர்ச்சியை, ஒரு மாற்று அரசியலை முன்வைக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து மக்கள் அதிகாரம், மகாயிக்கா இந்த மாதிரியான அமைப்புகள் வந்து இருந்தது. ஒரு சமூக தேவையை வந்து நிறைவு பண்ற இடத்துக்கு வந்து தமிழ்நாட்டுல மாலை அமைப்புகள் இருந்தது. அதே மாதிரி மிக வேகமா வளர்ந்து வந்துட்டு இருந்த மாவோயிஸ்ட் அமைப்புக்கு என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? மற்ற அமைப்புகள் வந்து என்ன ஆச்சு? அங்கு ஜனசக்தி இப்படிப்பட்ட வேறு அமைப்புகள், பிரஜாபந்தா மாதிரியான அமைப்புகளும் இருந்தது. பெரிய பெரிய அமைப்புகளாக தான் இருந்தது. 1க்கு 1-2 எம்எல்ஏக்கள் வச்சிருக்கிற அமைப்புகளாக கூட இந்த அமைப்புகள் வந்து இருந்தது. இது எல்லாமே என்னாச்சு? எங்க போச்சு? இப்போ ஒரே ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான் இயங்கக்கூடியதா இருக்குது, லிபரேஷன். அதை தவிர அங்க போனீங்கன்னா அது இருக்கிறது மட்டும்தான் வந்து தெரியும். மற்ற அத்தனை அமைப்புகளும் வந்து ஏதோ ஒரு விதத்துல ஒரு பின்னடைவை வந்து சந்திச்சிருக்கு. இது வந்து தமிழ்நாடு வரைக்குமே நம்ம பார்க்கிறோம். என்ன நடந்தது, ஏன் இப்படி ஆச்சு அப்படிங்கும்போது அரசு வந்து என்ன சொல்லுதுன்னா, எங்களுடைய துல்லியமான ராணுவ நடவடிக்கைகள் தான் வந்து மாவோயிஸ்ட் கட்சியை ஒழிக்கிறதுல மிக முக்கியமான ஒரு பங்கு வகிச்சுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அதை ஆய்வு பண்ணினவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அரசுடைய ராணுவ நடவடிக்கைகள் ஒரு ரோல் வந்து பிளே பண்ணுது. அரசு வந்து தன்னைய வளர்த்துக்குச்சு. அந்த ஒரு 20 ஆண்டு காலங்கள்ல நக்சலைட்டுகளை எதிர்கொள்றது அப்படிங்கிறது வந்து மாசா கிராமங்களை தாக்குவது அப்படிங்கிறது இல்லை. தலைமைக்கும் மக்கள் திரள் அமைப்புகளுக்கும் இடையில இருக்கிற உறவை வந்து கட் பண்ணுவது, தனித்தனி துண்டுகளா வந்து அமைப்பை வந்து மாத்துறது, எல்லா விதமான தலைமையும் வந்து நேரடியை தாக்கி அழித்தொழிப்பது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து அரசு நகருது. அதுக்கு வந்து இந்த கிரே ஹவுன்ஸ் மாதிரியான படைகள் வந்து உதவியா இருக்கு. இந்த போர்ல வந்து நம்மளுடைய அமைப்புகள்ல தலைவர்கள் உருவாகிற மாதிரியே அரசு இயந்திரத்துல இருந்தும் தலைவர்கள் உருவாகுறாங்க. வியாஸ் மாதிரியான ஒரு தலைவர்கள் ரொம்பவும் மேம்பட்ட ஒரு போர் தந்திரங்களை அவங்க வந்து பயன்படுத்துறாங்க. ஒரு அந்த சிஸ்டத்தை வந்து அவங்க வந்து டெவலப் பண்றாங்க. சிஸ்டம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, இப்போ ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து
ஒரு மாலை தலைவரை வந்து தேடிட்டு போயிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு அது ஒரு வேலை. அவர் அந்த வேலையை விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னா இன்னொருத்தர் வந்து அந்த வேலையை தொடர்ந்து பண்ணிட்டே இருப்பார். இதுதான் வந்து சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை வந்து இன்னும் டெவலப் பண்றாங்க. நிரந்தரமான கைக்கூலி படைகளை வந்து உருவாக்குறாங்க. அவங்கள வந்து வாத்தியாரா, கடைக்காரங்களா இப்படியெல்லாம் பணத்தை கொட்டி பதவிகளில் வந்து உட்கார வைக்கிறாங்க. வருஷ கணக்கா காத்துட்டு இருக்கு அரசு. இது ராணுவ தளத்துல. அதே மாதிரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய பகுதிகளை நோக்கி தாக்குதல் நடத்துறது. மேலும் மேலும் கோப்ரா, கிரேயான்ஸ் இந்த மாதிரியான பல்வேறு படைகளை வந்து உருவாக்குவது. அவங்களுடைய அடிப்படை பகுதிகள் நல்லமல்லா காடுகள், பூர்வா புகார் இந்த மாதிரியான பகுதிகளை நோக்கி வந்து தாக்குதல் நடத்துறது. அது அப்படி வந்து அந்த இராணுவ தளத்துல ஒரு பின்னடைவுக்கு வந்து தள்ளுறது அப்படிங்கிறது நடக்குது. ஆனா அதே நேரத்துல பார்ட்டி வந்து தொடர்ந்து முன்னேறி போயிருந்துச்சுன்னா, மேலும் மேலும் அதிக ரெக்ரூட்மெண்ட்ஸ் இருந்துருச்சுன்னா, விரிவாக்கம் இருந்திருந்ததுன்னா இதை விட அதிகமான இழப்புகளை கட்சிகளால் சந்திச்சிருக்க முடியும். ஆனா அது நடக்கல. ஏன் நடக்கல? இது ஒண்ணு. ஆயுத போராட்டம் நடக்காத பகுதிகளில் வந்து என்ன நடந்தது? எப்படி பார்த்தாலும் ஒரு தெருல எம்எல் ஆதரவாளர் ஒருத்தர் இருப்பாரு. இப்ப இல்லை. ஏன்? இதற்கு வந்து அடிப்படையா வேறு ஒரு காரணத்தை வந்து சொல்றாங்க. குளோபலைசேஷனுக்கு பின்னாடி இந்தியாவுடைய தன்மை வந்து மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. கல்வி அப்படிங்கிறது என்னவா மாறுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, கல்வி அப்படிங்கிறது பிரைவேடைஸ் வந்து ஆகுது. இப்ப இன்னைக்கு வந்து முன்ன மாதிரி நீங்க போய் அமைப்பு கட்ட முடியாது இன்ஸ்டிடியூஷன்ஸ்குள்ள. இதை தவிர கொடுக்கப்படுற கல்வியும் என்னவா இருக்குதுன்னா, நான் சொன்ன இலக்கியத்தை மாதிரி தனிநபர் தன்மையை அடிப்படையாக கொண்ட ஒரு கல்வியா இருக்கு. ஒரு கூட்டு அப்படிங்கிற அடிப்படையிலான கல்வியா அது வந்து இல்லை. தனிநபர் நீ வந்து உன்னுடைய வளர்ச்சியை நீ பார்த்துக்கணும். உன்னோட ஸ்கில்ஸை வந்து நீ வளர்த்திக்கணும். இது வந்து ஒரு முடிவில்லாத ஓட்டம். பாய்ந்து நீ வந்து முன்னேறி போயிட்டே இருக்கணும். எக்ஸாம் எழுதும்போது இப்படி மறைச்சு வச்சு எழுதுற மாதிரி தான் சொல்லித்தரப்படுது. சின்னதுல இருந்தே சொல்லித்தரப்படுது. சேர்ந்து இருக்கிறோம் குரூப் ஸ்டடி அப்படிங்கிறது எல்லாமே உடைக்கப்பட்டு இன்னைக்கு இருக்கிற எலைட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னா, முழுக்க முழுக்க இண்டிவிஜுவலிஸ்டிக்கான ஒரு மாணவர்களை வந்து உருவாக்குது. இதை தவிர பெற்றோர்கள் வந்து ஏராளமா செலவு பண்றாங்க, கடன் வாங்குறாங்க. அவங்க வந்து மாணவர்களை வந்து அரசியல் பக்கம் போகாம தடுத்து நிறுத்துறது அப்படிங்கிறதுல முக்கியமான ஒரு பாரியரா வந்து இருக்கிறாங்க. இன்னைக்கு எலைட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னா, அமெரிக்காவுக்கு ஆட்களை அனுப்பக்கூடியவங்களா இருக்குது. மிகப்பெரிய நிறுவனங்களுக்கு வந்து ஆட்களை அனுப்பக்கூடியவங்களா இருக்கு. தற்கொலை செய்து கொள்ற பசங்களை வந்து உருவாக்கக்கூடியதா வந்து இருக்கு. இப்ப வாரங்கள்ல இருந்த அந்த ரேடிக்கல் இன்ஜினியரிங் கல்லூரி இன்னைக்கு அது அந்த மாதிரி இல்லை. என்னன்னா இன்னைக்கு இருக்கிற அந்த பாட சுமையில பிரஷர்ல நீங்க அரசியல் உள்ள வர முடியாது. அதே மாதிரி கல்வி நிறுவனங்கள் வந்து சிறைகளா வந்து மாறி இருக்கு. இதே நிலைமை தான் எல்லா இடத்துலயும். சுரங்கங்களும் இப்படிதான் வந்து இருக்கு. இப்ப சிங்கரணி கோல் மைன்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல பிரம்மாண்டமான தொழிற்சங்கங்களை மாவோயிஸ்ட் அமைப்பு, அதாவது முன்னாடி இருந்த பீப்புள்ஸ் வார் அமைப்பு வந்து கட்டுச்சு. ஜார்க்கண்ட்லயும் இதுதான் நடந்துச்சு. தன்பாத் தான் இந்தியாவில் 30% நிலக்கரியை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். தன்பாத்ல மிகப்பெரிய யூனியனா வந்து லிபரேஷனுடைய யூனியன் இருந்தது. அதை தவிர எம்சிசி தோழர்களுடையது இருந்தது. இதை தவிர சிபிஎம் சிபிஐ எல்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு அந்த அளவுக்கு வந்து அதனுடைய பலம் வந்து அங்க இல்லை. என்ன அப்படின்னா குளோபலைசேஷன் வந்து எல்லாத்தையும் பிராக்மெண்ட் ஆகுது. துண்டு துண்டா வந்து அது வந்து உடைக்குது. இப்போ நீங்க வந்து ஒரு தொழிற்சாலையில போய் நீங்க ஒரு யூனியன் கட்டிட முடியாது. மிக பிரம்மாண்டமான என்ஃபீல்டு, சாம்சங் மாதிரி தொழிற்சாலைகள்ல கட்ட முடியும். ஆனா பெரும்பாலான தொழிற்சாலைகள் வந்து என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னா, இப்ப கோவையில் எடுத்துட்டீங்கன்னா ஒரு மில்லு வந்து 3 நாளா உடைக்கப்பட்டது. இப்ப 4000 தொழிலாளிகள் வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு மில் அப்படிங்கிறது என்னவா மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா, 50 மில் பேரா 60 பேரா இருக்கிற ஒரு 10-12 மில்லா வந்து மாறிடுச்சு. இந்த மில்கள் வந்து என்னவா இருக்குன்னா கிராம பகுதிகளுக்கு மாற்றி அமைக்கப்படுது. அந்த பகுதியில ஸ்வெட் ஷாப்ஸ் மாற்றப்படுது. அந்த பகுதியில ஏறக்குறைய நவீன கால கொத்தடிமையா தொழிலாளிகள் வந்து மாற்றப்படுறாங்க. 18-19 வயசு பெண்களை வைத்து வேலை செய்யப்படுது. வேலை வாங்க இந்த மில்லுக்குள்ள இன்னைக்கு நீங்க போகணும் அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து கொல்றதுக்கும் சாகருக்கும் தயாரா இருந்தா மட்டும்தான் போக முடியும். அவ்வளவு கொடுமையான அடக்குமுறைகள் நடந்துட்டு இருக்கிற மில். இப்படி வந்து தமிழ்நாடு முழுக்க ஸ்வெட் ஷாப்ஸ். இந்த ஸ்வெட் ஷாப்ஸ்ல இந்தியா முழுக்க வந்த பாட்டாளி வர்க்கம் இங்கே வந்து இருக்கு. இதே மாதிரி ஸ்வெட் ஷாப்ஸ் வந்து
மற்ற தொழில் மையங்கள்லையும் வந்து இருக்கு. இப்போ கிராமங்கள்ல இருக்கிற மக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, கிராம பொருளாதாரம் அழிக்கப்படுது. கிராம பொருளாதாரம் அழிக்கப்படும் போது பெரும் பெரும் நகரங்கள் இப்போ புது பார்வை ஒண்ணு வந்திருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, கிராமங்களே இந்தியாவுடைய ஆன்மா அப்படின்னு பேசிட்டு இருந்த காலம் மாறி நகரங்களே வளர்ச்சியின் என்ஜின்கள் அப்படின்னு வந்து இப்ப இருக்கிற ஆட்கள் வந்து சொல்றாங்க. அப்போ மாபெரும் நகரங்கள் ஏற்றுமதி மையங்களா உருவாக்கப்படுது. இந்த நகர வளர்ச்சி, இதற்கான உள்கட்டுமானம், இப்போ ஒரு நகரம், இப்ப பெங்களூர் ஒரு மாபெரும் நகரமா மாறுது அப்படின்னா அது பெங்களூரோட நிக்காது. பெங்களூர் வந்து துறைமுகங்களோட இணைக்கப்பட்டே ஆகணும். சென்னையோட இணைக்கப்படணும், மேங்களூரோட இணைக்கப்படணும், கொச்சியோட இணைக்கப்படணும். அப்பதான் பெங்களூர் வந்து உற்பத்தி மையமா வந்து இருக்க முடியும். அப்போ என்ன ஆகுதுன்னா, பெரும் பெரும் பாதைகள், வாஜ்பாய் கொண்டு வந்த தங்க நாற்கர சாலை, அந்த மாதிரியான பெரும் பெரும் சாலைகள் அமைக்கப்படுது. மாபெரும் வளர்ச்சி. இந்த வளர்ச்சிக்கான ஆட்களை வந்து வட இந்திய கிராமங்களை அழிச்சுதான் இந்திய ஆளும் வர்க்கம் பெறுது. அப்போ அங்க இருந்து மக்கள் இங்க கொண்டு வந்து குவிக்கப்படுறாங்க. அவங்க வந்து மாட்டு கொட்டகை மாதிரி இடங்கள்ல வந்து அடைத்து வைக்கப்பட்டு வேலை வாங்கப்படுறாங்க. ஹலோ ஹலோ தோழர், யாராவது சொன்னீங்களா? அதாவது அந்த மாதிரியான ஒரு பகுதியில அடைத்து வைக்கப்பட்டு வேலை வாங்கப்படுறாங்க. அந்த தன்மை வந்து மாறிடுச்சு. அப்போ இன்னைக்கு நம்ம ஒர்க் பண்ண வேண்டிய அந்த தன்மை வந்து மாறிடுச்சு. இப்ப நம்ம அமைப்புகள் இப்போ இப்ப பீகார், ஆந்திரா மாதிரியான பகுதிகளில் நிலப்பிரபுத்துவ எதிர்ப்பு போராட்டங்களை தீவிரமா முன்னெடுத்தாங்க. நிலப்பிரபுத்துவ எதிர்ப்பு போராட்டங்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியும் அடைஞ்சது. இப்ப ரன்வீர் சேனா அடியோட அழிக்கப்பட்டது. வட தெலுங்கானா, ஆந்திரா முழுக்கவே கூட வந்து கிராமப்புறங்கள்ல இருக்கிற நிலப்பிரபுத்துவ ஆதிக்கம் அப்படிங்கிறது வந்து பெரிய அளவுக்கு அழிக்கப்பட்டது. அழிக்கப்பட்டதற்கு பின்னாடி என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அந்த பகுதிகளுக்குள்ள அரசு எக்ஸ்பேண்ட் ஆகுது. அரசு வந்து அங்க வருது. அரசு உள்ள வருது அப்படின்னு சொன்னா அரசு வந்து அங்க கடன் கொடுக்கும். விஏஓ கிட்ட எல்லா அதிகாரமும் போகும். நிலப்பிரபுக்கள் கிட்ட இருந்து அதை மாறி அரசுக்கு பின்னணியா பல்வேறு ஜாதி கட்சிகள் உட்பட எல்லா கட்சிகளும் அந்த இடத்துக்கு வந்து வரும். இப்ப மக்களுக்கு ஒரு மாயையை வந்து அவங்க கொடுக்குறாங்க. நீ வந்து துப்பாக்கி எடுத்து சண்டை போட வேண்டியதில்லை, உயிர் ஆபத்துக்கு உள்ளாக்கிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்த வழியில போனாலே வேறு பல தத்துவங்களை பின்பற்றினாலே வந்து உன்னால ஒரு வெற்றியை சாதிச்சிட முடியும், நீ தனிநபரா நீ வந்து வெளியே போய் பெரிய ஆளா ஆயிர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. மார்க்சியம் தான் இதுதான் அது அப்படின்னு பேசுறதும் செழுமைப்படுத்துறது அப்படிங்கிறதும் இதுதான் அதனுடைய அந்த பேஸ் தான். அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இந்த இடைவெளியில அரசு முழுக்க அந்த நிலப்பிரபுக்கள் விட்ட இடைவெளியில அரசு முழுக்க வந்து குவியும் போது அரசுக்கு எதிரான நேரடியான ஒரு போர், நேரடியான போர் நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையில என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, கட்சியானது கல்வி நிறுவனங்கள், சுரங்கங்கள், தொழிற்சாலைகள் வந்து வெளியேற்றப்படும். தொழிற்சாலை முன்ன மாதிரி இல்லை, அது வந்து பிரான்சைசி அப்படிங்கிற முறையில பல்வேறு தான் வந்து உடைக்கப்படுது. இப்ப கரீம்நகர், வாரங்கல் மாதிரியான பகுதிகள், நம்மளுடைய திருச்செங்கோடு, நாமக்கல் மாதிரியான பகுதிகள் சபால்டன் அர்பனிசம் அப்படின்னு சொல்லி இதையெல்லாம் வந்து சொல்றாங்க. சிறு நகர் பகுதிகளை பெரிய அளவுக்கு வந்து வளர்த்து எடுப்பது, உலக உற்பத்தியுடைய கண்ணியில அதை இணைக்கிறது அப்படிங்கிறது தான் சபால்டன் அர்பனிசம். பிரான்ஸ் வந்து இதுல மிக முக்கியமான ஆய்வுகளை வந்து பண்ணிட்டு இருக்கு. இந்த சபால்டன் அர்பனிசம், மசூலிப்பட்டினம், இந்த மாதிரி மூன்றாவது கட்ட நகரங்களை வளர்ப்பது அப்படிங்கிறது என்னவா இருக்குது அப்படின்னா, அங்க பாசிச சக்திகள் அந்த இடத்துல வருது. இப்போ உதாரணத்துக்கு திருச்செங்கோடு, நாமக்கல், கரூர், இது உடைய ஒரு 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 முக்கோணம். இது வந்து இந்த பஸ் பாடி கட்டுறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு சென்டரா வந்து இருக்குது. இதுல நாமக்கல்லும் திருச்செங்கோடும் இந்த முக்கியமான இந்த சென்னை, கோவை, கொச்சின் சாலைக்கு அருகில இருக்கு. அப்போ இதற்கு பக்கத்துல வந்து ஒரு உற்பத்தி கேந்திரம் இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணா வந்து இருக்கு. இதன் ஓரமா இந்த மாதிரியான கேந்திரங்கள்ல வட இந்திய உற்பத்தி மையங்களோட இணைக்கப்பட்ட ஒரு முதலாளித்துவம் உருவாகுது. இந்த முதலாளித்துவம் பிறக்கும் போதே பாசிச ஆதரவாளர்களா வந்து பிறக்குது, பிஜேபி ஆதரவாளர்களா இவங்க வந்து உருவாகுறாங்க. இப்படி இந்த சாலைகள் ஓரமா தான் வந்து பிஜேபி வளருது. இப்ப இந்த இடத்துல இவங்களுடைய பலம், இவங்களுடைய பணம், இவங்களுடைய மீடியா செல்வாக்கு இதற்கு முன்னாடி மாற்று அரசியலை வந்து பேசுவதற்கான வாய்ப்பே வந்து இல்லாம போகுது. இப்ப மாலை அமைப்பு வந்து உடையுது,
அது உடையுது இது உடையுது அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்படின்னு சொன்னா இது முழுக்க அமைப்புல இருக்கிறவங்களுடைய ஈகோ கிளாஷோ அமைப்புக்குள்ள வந்து தீர்க்க முடியாத சிக்கலோ மட்டுமல்ல, அது காரணமா வெளியிருக்கிற சூழ்நிலையும் தான் அதற்கு வந்து காரணமா அமையுது. இது இது இத வந்து நம்ம இன்னும் வந்து சரியா பார்க்கவே இல்ல. இப்போ ரொம்ப முக்கியமா நந்தன் நிலக்கேணி வந்து சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, ராஜீவ் காந்தி இந்துத்துவாவை வச்சு இந்தியாவை ஒண்ணா கட்டி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாரு அப்படின்னு சொல்றாரு. ராமாயணத்தை டிவியில போட்டது, பாபர் மசூதியை திறந்து விட்டது எல்லாமே ராஜீவ் காந்தி தான். ஆனா பின்னாடி வந்த வாஜ்பாய் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, பாபர் மசூதியை இடிக்கிறதுக்கு பதில் இந்தியாவுடைய சந்தைகளை இணைக்கிறது அப்படிங்கிற ஒரு லைனை வந்து அவர் எடுக்கிறார். சந்தைகளை இணைக்கிறது அப்படிங்கும்போது புதுவிதமான முதலாளித்துவம் வளருது, புதுவிதமான ஏற்றுமதி கேந்திரங்கள் வந்து உருவாகுது, புதுவிதமான ஒரு கல்வி முறை, புதுவிதமான ஒரு சிந்தனை முறை வந்து உருவாகுது. இப்ப எங்க பக்கம் கோயம்புத்தூர்ல எல்லாம் வந்து ஜிஎஸ்டி எவ்வளவு நல்லது தெரியுமா, மோடி வந்துட்டாரு அப்படின்னு சொன்னா மோடி வந்து எல்லாத்துக்கும் முதல்ல அந்த மாதிரியான ஒரு பேச்சுக்கள் எல்லாம் இருந்தது. அவர் அப்படி பண்ணிடுவாரு இப்படி பண்ணிடுவாரு, இந்த பிஜேபி வந்த பின்னாடி இந்தியா டெவலப்மெண்ட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு பேசுறதெல்லாம் வந்துட்டு இருந்தது. ஏன்னா இவங்களுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை இருக்கு, புது விதமான தொடர்புகள் வந்து இங்க ஏற்படுது. ஒரு பக்கம் இவங்க எக்ஸ்பேண்ட் ஆக இன்னொரு பக்கம் இவங்க வந்து தங்களை சாதிகளா அணிதிரட்டிக்கிறாங்க. ஒரு புது முதலாளித்துவ குழுவுடைய பின்னணியா வந்து சாதி இருக்கு. அதைத்தான் அந்த குருமூர்த்தி வந்து என்ன பண்றாருன்னா, கேஸ்ட் ஆஸ் சோசியல் கேபிட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு புது கோட்பாடை வந்து குருமூர்த்தி சொல்றாரு. ரொம்ப சுவாரஸ்யமான ஒண்ணு, அதை பத்தி நம்ம பேச வேண்டிய ஒண்ணு வந்து இருக்கு. வேறு இப்ப பேங்க்ல இருந்து லோன் வாங்க முடியாது ஒரு முதலாளி, ஒரு கவுண்டர் முதலாளி அப்படின்னா அவர் வந்து தனக்கான கேபிட்டலை வந்து தன்னோட சாதிக்குள்ள இருந்து தான் அவர் வந்து திரட்ட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தனக்கு சாதகமான ஒரு கவுண்டர் இருக்காருன்னா கவுண்டருடைய நிலத்தை குறைந்த இதுல வந்து அவர் வாடகைக்கு எடுக்கலாம். இன்னொரு கவுண்டர்கிட்ட வந்து கடனுக்கு வந்து அவர் மூலப்பொருட்களை வந்து பெறலாம். இப்படி சாதி அப்படிங்கிறது ஒரு சோசியல் கேபிட்டலா வந்து மாறுது அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. இதை வந்து ரொம்பவும் மென்மையான இனிமையான வார்த்தைகள்ல சொல்றாரு. ஆனா அது ஒரு மூர்க்கமான முறையில அது செய்யப்படுது. எப்படி அப்படின்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட சாதி மற்ற சாதிகளை வந்து அழிக்கும். இப்போ பெருந்துறைக்கு பக்கத்துல தலித்துகளுக்காக ஒரு ஒரு தொழில் மையம் வந்து உருவாக்கப்பட்டது. அது சீக்கிரத்துல ஒண்ணுமில்லாம போயிடுச்சு. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அவங்க எல்லாருமே ரொம்பவும் அனுபவப்பட்டவர்கள். அந்த அந்த அங்க வந்து தொழிற்சாலைகள் ஆரம்பித்த தலித்துகள் பல நிறுவனங்கள்ல அவங்க வந்து சிஇஓவா அப்படியெல்லாம் இருந்து அனுபவப்பட்டவங்க. கடனும் வந்து கிடைச்சது. ஆனா என்னன்னா மார்க்கெட் இல்லை, மூலதனம் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கல. இப்படி தொழிலாளர்களை வந்து அவங்களால திரட்ட முடியல. இப்படி என்னன்னா பணத்தையும் அனுபவத்தையும் தவிர வேறு எல்லா இடத்துலையும் அந்த தொழில்பேட்டை அப்படிங்கிறது ஒரு வெற்றிடமா மாற்றப்படும். ஸோ இப்படி வந்து சாதிய குழுக்கள் இந்தியா முழுக்க புதிய பொருளாதார கொள்கை அதனுடைய டெவலப்மெண்ட்னால வந்து உருவாகுது. இது எல்லாமே ஸ்கூல்ல இருந்தே, இப்ப கயிறு கட்டுற ஸ்கூல்ல இருந்து நம்ம போய் பேசுறதுக்கான வாய்ப்புகளே இல்லாம இருக்கு. இந்த மாதிரியான ஒரு சூழல் தான் நம்மளுடைய அமைப்புகளுக்குள்ளேயும் பாதிப்பை ஏற்படுத்துது. இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியில தான் பாதுகாப்பான பின்வாங்கும் தளமா ஆயுத போராட்டத்துல ஈடுபட்டு இருக்கிற தோழர்கள் வந்து காடுகளுக்கு பின்வாங்குறாங்க. காடுகள்லயும் வந்து போர் வந்து தொடருது. அங்கேயும் நாங்க நிறைய கேம்ப் வந்து உருவாக்கணும், நியூமரிக்கல் ஸ்ட்ரென்த்தை வந்து பல மடங்கு வந்து அதிகப்படுத்தணும். அதிகப்படுத்தின பின்னாடி என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய மூவ்மெண்ட் வந்து கட்டுப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்தை விட முக்கியமானது என்னன்னா எக்ஸ்பான்ஷனை, விரிவாக்கத்தை வந்து தடுத்து நிறுத்தாங்க. முற்போக்கு கருத்துக்கள் மக்கள் கிட்ட போக முடியாத ஒரு இடத்தை வந்து உருவாக்குறாங்க. உங்களுக்கு முற்போக்கு வேணும்னா வேற அரசியல் இருக்குது, இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி, என்வயர்மெண்ட் அரசியல் இருக்குது இல்ல, அதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பொத்தாம் பொதுவான மேம்போக்கான ஒரு சாதி எதிர்ப்பு அரசியல் இருக்குல்ல, அதுக்குள்ள போய்க்கோ, செழுமைப்படுத்துற அரசியலுக்குள்ள வந்து போய்க்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி மக்கள் கிட்ட போய் நிக்கிறது அப்படிங்கிறது வந்து பிரச்சனை இருக்கு. இப்போ புதிய பொருளாதார கொள்கை, அதனுடைய வீச்சு, இந்த மாதிரியான விஷயங்களை ஆய்வு பண்றதுல ஒரு பிரச்சனை இருக்கு. கார்பரேட்டுக்கும் இந்திய அதிகார வர்க்கத்துக்கும் இருக்கிற முரண்பாட்டை புரிஞ்சுக்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்கு. இப்ப சாரு மஜும்தாரும் அதற்கு பின்னாடி கொண்டபள்ளி சீதாராமையும் பல்வேறு தோழர்களும் அரசுடைய பலவீனமான இடங்களை வந்து கண்டறிஞ்சாங்க. வட தெலுங்கானா, அதுக்கப்புறம் வந்து தண்டைவாடா பிரதேசம் அப்படிங்கிறது வந்து இந்திய அரசுடைய பலவீனமான ஒரு பகுதி. அதே மாதிரி மத்திய பீகாரும் ஜார்க்கண்டும் இப்படி பல பகுதிகளை அவங்களால கண்டறிய முடிஞ்சது.
இது வந்து புவியியல் பரப்பு அப்படின்னு மட்டுமே சொல்லிட முடியாது, இது ஒரு அரசியலும் கூட. இந்த மாதிரி அரசியல் ரீதியாகவும் பல்வேறு பலவீனங்களை கொண்டதான் தான் இந்திய ஆளும் வர்க்கம் வந்து இருக்கு. அந்த பலவீனங்களை கண்டறியறதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு, ஒரு இடைவெளி இருக்கு. இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த பின்னடைவு கூட ஏதோ ஒரு விதத்துல வந்து நல்லதுதான். ஏன்னா பழைய பாதையில நம்ம வந்து போகவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து உலக இடதுசாரிகள் அமைப்புல ஒண்ணு வந்து டெல்லியில ஒரு மாநாடு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். என்ன அப்படின்னா, பழைய பிரச்சார இயக்கங்கள் வந்து இன்னைக்கு மக்களுக்கு புரியுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஐரோப்பால இருந்து வந்த இடதுசாரி தோழர்கள் வந்து சொல்றாங்க. அது என்ன அமைப்புன்னு எனக்கு தெரியல, ஏதாவது யாரு இல்லாட்டி டிராட்ஸ்கிவாதிகள் இருந்தாங்களா எல்லாம் எனக்கு தெரியல. ஆனா அந்த பேசின விஷயங்களை நான் கேள்விப்பட்டேன். என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இப்ப முதல்ல நம்ம வந்து அந்த கன்வேயர் பெல்ட்ல போட்டு கசக்கி, சார்லி சாப்ளினோட சிட்டி லைட்ஸ் இதுலலாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மிஷின்ல போட்டு புளிஞ்சிற மாதிரி எல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் பண்ணுவோம், பிரச்சாரம் எல்லாம் வந்து பண்ணுவோம். இன்னைக்கு இருக்கிற தொழிலாளிக்கு அது புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னைக்கு இருக்கிற தொழிலாளி வந்து 3-4 வேலை வந்து செய்யறான். இத சொல்ற மாதிரி புது அடையாளங்கள் நமக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுதான் இந்தியாவுக்கும் தேவைப்படுது. ஒரு புது பார்வை வந்து தேவைப்படுது. இந்திய ஆளும் வர்க்கத்தை பற்றிய புதிய புரிதல் வந்து தேவைப்படுது. இந்திய ஆளும் வர்க்கம் வந்து வளருது அப்படின்னு சொல்றோம், எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றோம். இப்ப இன்னைக்கு வந்து அரசு சென்றடையாத இடம் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றோம். எல்லா பகுதிகளுக்குள்ளேயும் அரசு வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றோம். இப்ப இன்னைக்கு வந்து நம்மளுடைய தோழர்கள் நடத்தின ஆயுத போராட்ட முயற்சிகள் வந்து செய்யறாங்க. சைலண்ட் வேலையிலையும் வயநாடு அந்த மாதிரியான பகுதிகளில். இந்த பகுதியில ஏற்கனவே அரசு மிகவும் வலிமை வாய்ந்ததா இருக்கு. அதனாலதான் அவ்வளவு இழப்புகள். தோழர்கள் வந்து வெற்றி அடையலாம், அதை பத்தி நம்ம அதுக்குள்ள போகலாம், நம்ம அந்த விஷயத்துக்குள்ள போக வேண்டாம். ஆனா தொடர்ந்து சந்திக்கிற இழப்புகளுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இங்க அரசு இருக்கு, ரொம்பவும் வலிமையாவே வந்து இருக்கு. அரசுக்கு வந்து இந்த காடுகள் வந்து உள்ளங்கை மாதிரியானவையா இருக்கு. இது சத்தீஸ்கர் மாதிரியோ ஜார்க்கண்ட் மாதிரியோ ஆன ஒரு பிரதேசம் இல்ல, அரசு வந்து இயங்குது. இன்னைக்கு சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட்லயும் அரசு வந்து இயங்க தொடங்கிடுச்சு. ஸோ நம்மளுடைய ஒரு ஒரு மூமெண்ட், ஒரு இயக்கம் அப்படிங்கிறது வந்து இந்த விஷயங்களை கணக்கில் எடுத்துட்டு மேல போகக்கூடியதா இருக்கும். இப்போ ஆயுத போராட்டம் நல்லதா கெட்டதா, ஆயுத போராட்டம் தேவையா இல்லையா, இந்த விஷயங்களுக்கு நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இதே மாதிரியான நெருக்கடியில் தான் முன்னேறி போயிட்டு இருக்கிற ஆயுத போராட்டங்களும் இருக்கு. மக்கள் திரள் போராட்ட காலகட்டம், புரட்சி எல்லாத்துலேயும் சாதிச்ச நாடுகள் வந்து தாலிபான் 20 வருஷ போராட்டத்துக்கு பின்னாடி அமெரிக்காவை வந்து வெளியேற்றி இருக்கு இல்லையா. இந்த மாதிரி வந்து பல்வேறு உதாரணங்கள். சிரியால அந்த ஹிட்ஸ் அப்படிங்கிற அமைப்பு எவ்வளவுதான் பிற்போக்கான அமைப்பா இருந்தாலும் டிப்ளமேட்டிக்கா இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல சர்வைவ் ஆகி சில வெற்றிகளை வந்து அடைய முடியும் அப்படிங்கிறத வந்து அவங்க காட்டுறாங்க. டி சாட்டோவுடைய பொருளாதார கொள்கைகள் வந்து இன்னும் இங்க ஆய்வு பண்ணப்படவே இல்லை. இப்போ அல்கைதாவோட அபு மூசா அல்சூரி என்கிற ஒரு ராணுவ நிபுணர் வந்து பல்வேறு கோட்பாடுகளை வந்து வைக்கிறார். அது ஆய்வு பண்ணப்படவே இல்லை. இந்த மாதிரி ஒரு பல முன்னேற்றங்கள் வந்து இருக்குது, பின்னேற்றங்களும் இருக்கு. இப்போ PKK வந்து தன்னை டிஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்கு. இது எல்லாமே ஆய்வு பண்ணப்பட வேண்டிய ஒரு ஒரு விஷயமா இருக்கு. இந்த காலகட்டத்தை வந்து இதற்கு வந்து பயன்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கு. புதுசா ஒன்றை நோக்கி வந்து போக வேண்டிய ஒரு ஒரு அவசியம் இருக்கு. எனக்கு கொடுத்த டைம் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து நினைக்கிறேன். தோழர்களுக்கு நன்றி.